தெலுங்கு சூப்பர் ஸ்டாரில் ஒருத்தரான மகேஷ் பாபு வச்சு ராஜமௌலி எடுத்துக்கிட்டு இருக்கிற படம் தான் வாரணாசி. இந்த படத்தோட டைட்டில் வீடியோவில் முதல்ல இப்போ காசி அப்படின்ட்டு அழைக்கப்படுற வாரணாசி காட்டுறாங்க. 512 CE, அதாவது கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த வாரணாசியில் முனிவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு யாகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே அடுத்த சீனில் 2027ஆம் வருஷம் ஒரு மிகப்பெரிய விண்கல் ஒன்று வானத்துலேருந்து இந்த பூமியில் விழுது. இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதும் 2027 தான். அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் தான் இந்த விண்கல் பூமியிலேருந்து விழப்போதான். அப்படி விழுந்தால் என்ன ஆகும்? ஒருவேளை இந்த உலகமே அழிஞ்சிருமோ? இந்த ஆபத்துலேருந்து இந்த உலகத்தையே நம்ம ஹீரோ தான் காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குமோ? இதுக்கு அடுத்து அண்டார்டிகாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையை காட்டுறாங்க. இது மேலே பல பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தர் நம்ம ஹீரோவாக இருக்கலாம். இதுக்கு மேலேருந்து ஒருத்தர் கீழே வேறாரு, பக்கத்தில் போட்டில் வேறு ஆட்கள் இருக்காங்க. அப்படியே இந்த பாறைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் ஒன்று உடஞ்சி போயிருக்கிற மாதிரி தெரியுது. இது என்ன எப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்கும்போது கடைசியில் உங்களுக்கே தெரிய வரும். இதுக்காகவோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளுக்காகவோ தான் ஹீரோவும் வில்லனோட ஆட்களும் இது மேலே ஏறிட்டு இருக்காங்க போல். இதுக்கு அடுத்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியை காட்டுறாங்க. இங்கே ஏகப்பட்ட விலங்குகள் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே பாராசூட்டில் ஒருத்தர் பறந்து வர்றாரு பாருங்க, அதுவும் நம்ம ஹீரோவாக தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துலையும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல். இதுக்கு அடுத்த சீனில் நீர் யானைகள் சைவ உணவுகளை தான் சாப்பிடும். அதனால் இதுங்க ஒரு குரங்கை பிடிச்சி சாப்பிடாதுங்க. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே எல்லா நீர் யானைகளும் சேர்ந்து ஒரு குரங்கை சாகடிக்க ட்ரை பண்ணுதுங்க. ஆனால் இந்த குரங்கு தன்னை காப்பாற்றிக்க ஒரு கயிறை பிடிக்க தாவுது. இந்த குரங்குக்காக அந்த கயிறை போட்டது நம்ம ஹீரோவாக தான் இருக்கும் அப்படின்னா இந்த குரங்குகிட்டையும் ஏதோ ஒரு மேட்ரு இருக்கும் போல். அப்போ இவர் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக அண்டார்டிகாவுக்கு போகிறாரு, ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. அடுத்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய குகையில் கோயில் மாதிரி சின்ன சின்ன சிலைகள் நிறைய இருக்குது. இந்த குகைக்கு நடுவில் சின்னமஸ்தா தேவி அப்படிங்கிற ஒரு பெண் தெய்வத்தோட பெரிய சிலை ஒன்று இருக்குது. இந்த சிலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் புடவை கட்டிட்டு ஒரு பெண் மேலேருந்து கீழே வராங்க. இது நம்ம ஹீரோயினாக தான் இருக்கணும். அப்படியே இந்த சிலைக்கு பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொங்கிட்டு இருப்பார். அப்போ இவர் இந்த பெண்ணை காப்பாற்ற வந்தால் நம்ம ஹீரோவாக தான் இருக்கணும். இந்த சிலையை சுற்றி நிறைய ஆட்கள் வேறு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. இதுக்கு அடுத்த காட்சியில் பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்தில் ராமருக்கும் கும்பகர்ணனுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற ஆஞ்சநேயரோட வாலில் நம்ம ஹீரோவும் வில்லனும் ஒரு வண்டியில் போயிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி ராமாயண காலகட்டத்துக்கு போனாங்க? இது ஒரு டைம் ட்ராவலிங் படம். அதோட நம்ம ஹீரோ உலகம் முழுதும் சுற்றுற மாதிரியான படம். இப்போ இருக்கிற இந்த உலகத்தை காப்பாற்ற டைம் டிராவலிங் பண்ணி யுகம் விட்டு யுகம் தாண்டி ராமர் வாழ்ந்த காலகட்டத்துக்கே போயிட்டார் போல. அந்த சமயத்தில் ராமரோட கையில் இருக்கிற வில்லிலேருந்து வர்ற ஏதோ ஒரு சக்தியின் மூலமாக வாரணாசியில் இருக்கிற இந்த இடத்துல ஏதோ ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அதாவது ராமரோட காலகட்டத்தில். அதோட விளைவு தான் இன்னைக்கு தேதியில் அண்டார்டிகாவில் இருக்கோ. இதுக்கு அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட பேரான ருத்ராங்கிறது சிவனையும் குறிக்கும், ஆஞ்சநேயரையும் குறிக்கும். இவர் சிவன் மாதிரி கையில் திரிசூலத்தை வச்சுக்கிட்டு சிவனோட வாகனம் நந்தி மாதிரி காட்சி அளிக்கிற ஒரு மாட்டு மேலே உக்காந்துக்கிட்டு பாஞ்சு வர்றாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த படம் பாகுபலியவே மிஞ்சிடும் போலையே.